Welcome to Jesus Christ Gospel Outreach Ministries. We proudly present our esteemed Bishop, F. Kumar. Subscribe to our YouTube channel to get notified. இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியம் உங்களுக்கும் எனக்கும் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களோ அந்த வார்த்தை அப்படியே நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிறோம். வேதத்தை சொல்லுகிறது நம்ம கேட்கறது எல்லாமே ஆமென் என்று சொல்லி அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தைனா, கிருபையின் மேல கிருபை கொடுப்பேன். இதுவரைக்கும் நடத்தி வந்ததை காட்டிலும், இதுவரைக்கும் போஷித்ததை காட்டிலும், இதுவரைக்கும் ஊழியத்தை நடத்தி வந்த காட்டிலும், இதுவரைக்கும் உங்க குடும்பத்தில் இருந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறது என்னன்னா, கிருபையின் மேல கிருபை. அதாவது இதுவரைக்கும் பெற்ற ஆசீர்வாதத்தின் மேல உங்க கிருபையின் மேல கிருபை. இதுவரைக்கும் உங்களை நடத்தி வந்ததை காட்டிலும் கிருபையின் மேல கிருபை. இதுவரைக்கும் நீங்க நடத்தி போன எல்லா சூழ்நிலை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையின் மேல கிருபை பாராட்ட போகிறார். அவர் பரிபூர்ணமுள்ள தெய்வம். அவருக்கு குறை பார்க்க முடியாது. அவருக்கு குறைகள் சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். சகலத்தை படித்த ஆண்டவர், வானத்துக்கு பூமிக்கு சகல அதிகாரம் படித்தவர். அவர் பாவத்தை பார்க்காத சுத்தக்கன், பாவத்தை வெறுக்கிறவர், பாவிகளை நேசிக்கிற ஆண்டவர். அவர் பரிபூர்ணமுள்ள தெய்வம். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, பரிபூர்ணமுள்ள தெய்வம். அவர் உங்க மேல கிருபையின் மேல கிருபை. ஹல்லேலூயா. நம்ம பாவியாக இருந்தோம், அக்கிரமத்தில் இருந்தோம், தேவனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத இருந்தோம், தேவனை விட்டு தூரமாக இருந்தோம், தேவனுக்கும் நம்மளுக்கும் அறிவில் இல்லாத இருக்கும் போதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கிருபையினால நம்மளை ரட்சித்தார். அந்த கிருபை எப்படின்னாக்கா, தகுதி இல்லாத நம்மளை தகுதிப்படுத்துகிறது அவருடைய கிருபை. நம்ம வாழ்க்கையில இயேசுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லாத நேரத்துல, இயேசுக்கும் நமக்கு முடியாத காரியத்துல, இயேசுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு காரியத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையினாலே நம்மளை ரட்சித்தார் என்று சொல்லுது. அந்த கிருபை மட்டும் உங்களுக்கு அல்ல, இந்த நாள் கிருபையின் மேல கிருபை. அதாவது ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதம், நன்மையின் மேல நன்மை, கிருபையின் மேல கிருபை, சமாதானத்தின் மேல சமாதானம். நன்மையின் மேல உங்கள் நன்மை என்னன்னாக்கா, இந்த பூமியில வாழ வேண்டாம் தேவனுடைய கிருபை மாட்டேன். இந்த உலகத்துல ரெண்டு காரியம் இருந்தால் ஜெயமா வாழ முடியும். ஒன்று தேவ கிருபை, இன்னொரு மனுஷனுடைய தெய்வம். இந்த பூமியில நீ எங்க போனாலும் தேவ கிருபை ஆட்டோமேட்டிக்கா உங்க மேல இருக்குன்னு சொன்னா, அவனுடைய கிருபை நம்ம மேல இருக்குன்னு சொன்னா மனுஷர்கள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எங்கன்னா பண்ண பூமியில ஜெயமா வாழ வேணும்னா தேவ கிருபையும் மனுஷன். ஹல்லேலூயா. அந்த பரிபூர்ணமான கிருபை எப்படின்னாக்கா, இதுவரைக்கும் நீங்க பெற்றிருக்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் இந்த நாள் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு கிருபையின் மேல கிருபை. அதாவது ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதம், சுகத்தின் மேல சுகம், ஐஸ்வர்யத்தின் மேல ஐஸ்வர்யம், கனத்தின் மேல கனம். நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா காரியத்தின் மேல காரியம் மாறணுக்காக கர்த்தருடைய கிருபை மட்டும்தான். Thank you for watching. Subscribe to our YouTube channel, Bishop F. Kumar. For details or prayers, contact us today.